வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு செம பவர்ஃபுல்லான கோட், அதாவது பவர்ஃபுல் கோட் பத்தி பேச போறோம். நம்ம சேனல் பேருக்கு ஏத்த மாதிரி இது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு. வெற்றிக்கு தான் எல்லைகள், முயற்சிக்கு ஏது எல்லைகள். கேட்டிருக்கீங்களா இந்த வரிய? சும்மா இல்ல, உண்மையிலேயே இது ஒரு அனல் தெரிக்கிற உண்மைங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா, ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிட்டா, இல்லன்னா நம்ம ஸ்டார்ட் அப் சக்சஸ் ஆயிட்டா, அப்பாடா ஜெயிச்சிட்டோன்னு ஒரு நிம்மதி வரும்ல, அதுதான் வெற்றி. அந்த வெற்றிக்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. அந்த இலக்கை நீங்க தொட்டுட்டீங்கன்னா அங்கே அது முடிஞ்சிடுச்சு. ஒரு டிராஃபிய கையில வாங்கிட்டா அந்த மொமெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா முயற்சி அப்படி இல்ல நண்பர்களே. நம்மளோட முயற்சிக்குன்னு எந்த எல்லையுமே கிடையாது. நீங்க ஒரு டைம் தோத்துட்டீங்கன்னு வரீங்க, போதும் இனிமே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அடுத்த நாள் காலையில மறுபடியும் எழுந்து அதே எனர்ஜியோட முயற்சி பண்ணுவோம்ல, அதுதான் முயற்சி. ஒரு வெற்றியை அடைஞ்ச பின்னால கூட நாம என்ன பண்ணுவோம்? இது போதாது, இன்னும் பெட்டரா பண்ணணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னு தானே யோசிப்போம். அந்த எண்ணம் தான் முயற்சி. முயற்சிங்கிறது ஒரு ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி, ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணி மாதிரி. அது நிக்கவே நிக்காது. அதனாலதான் சொல்றாங்க, வெற்றிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி, ஒரு குறிப்பிட்ட இடம். ஆனா முயற்சிங்கிறது ஒரு ஜேர்னி மாதிரி, ஒரு நெவர் எண்டிங் ட்ரிப். நீங்க வெற்றியை மட்டும் குறிக்கோளா வச்சு ஓடுனீங்கன்னா ஒரு நாள் அந்த இலக்கு அடைஞ்சதும் நிப்பாட்டிடுவீங்க. ஆனா முயற்சியை மட்டும் உங்க மூச்சா மாத்திக்கிட்டீங்கன்னா லைஃப்ல எப்போதுமே ஒரு அப்ரோச் இருக்கும், ஒரு உத்வேகம் இருக்கும். ஒரு தோல்வி வந்தா கூட அதை ஒரு லெசனா எடுத்துட்டு இன்னும் வெறித்தனமா கிளம்பிடுவீங்க. அதனால இனிமே வெற்றிக்கு வர்ற எல்லைகளை பத்தி யோசிக்காதீங்க. உங்க முயற்சியோட எல்லையற்ற சக்தியை பத்தி மட்டும் யோசிங்க. உங்க முயற்சியை நிறுத்தாதீங்க, அது மட்டும்தான் உங்களை நிஜமான சிகரங்களுக்கு கூட்டிட்டு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோட் பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ட்ரெண்டிங் தகவலோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.